இந்த நாளிலும் நீதிமான்கள் செழித்திருப்பார்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்கிற சொல்லுங்க. நீதிமான்கள் செழித்திருப்பார்கள். இதற்கு ஆதாரமாய் சங்கீதம் 92 அதிகாரம் வசனம் 12-13 நம்ம வாசிக்க போகிறோம். புக் ஆஃப் சாம்ஸ் சாப்டர் 92 verse 12 and 13. நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். The righteous will flourish like a palm tree. They will grow like a cedar of Lebanon. Planted in the house of the Lord, they will flourish in the courts of our God. இந்த வசனம் நமக்கு ஒரு அநேகருக்கு பரிச்சையான ரொம்ப பழக்கப்பட்ட வசனமாக இருக்கலாம். நம்ம ஆலயத்தில் நாட்டப்படணும், கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்கிற சொல்கிற வசனம் ரொம்ப நல்லது. இன்றைக்கும் ஆவியானவர் நம்மோடு இடைபடுகிற காரியம், நீதிமான்கள் செழித்திருப்பார்கள். செழிப்பு என்று சொல்லுகிற பொழுதே ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நாட் ஒன்லி டாலர்ஸ், நாட் ஒன்லி ப்ராப்பர்ட்டிஸ். செழிப்பு உலக பிரகாரமான ஆசீர்வாதம் மட்டும் அல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதமும், நித்தியத்திற்காக நம்மளை ஆயத்தப்படுத்துகிற ஆசீர்வாதம். தேவ சமூகத்தில் எது உண்மையான செழிப்புன்னா, உலக பிரகாரமான ஆசீர்வாதம் இருக்கணும், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இணைந்திருக்கணும். அதை முதலாவது மனதில் வைத்து இந்த பகுதியில் சொல்லப்படுகிற நீதிமான் பனையை போல செழித்து. நீதிமான் யார்? நீதிமான் who is the righteous person? எப்பொழுது ஆண்டவரை சொந்த இரட்சகராய் தெரிந்து கொண்டு அப்படி இரத்தத்தினால் கழுவப்பட்டு நம்ம சபைக்குள்ள ஒரு ஆண்டவருடைய பிள்ளையாய் வருகிறோமோ நம்ம நீதிமானாய் மாறுகிறோம். ஆனால் அந்த விசுவாச பிரயாணத்தில் அந்த நீதிமானுக்குரிய குவாலிட்டிஸில், கேரக்டர்ஸில் நாளுக்கு நாள் நம்ம வளர்ந்து கொள்ள ஜாக்கிரதையாய் அதை பாதுகாத்து கொள்ளணும். ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார், நம்ம மேலே அழைப்பு கொடுத்து நீதிமானாய் மகனாய் மகளாய் அழைத்து இருக்கிறார், அதை பாதுகாத்து கொள்ளணும். நிறைய பேர் இந்த ஓட்டத்தில் அந்த நீதிமான் என்று ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த கிருபையை இழந்து போகிறார்கள். அதுதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படி இழந்து போகிறவர்கள் உலகத்தின் செழிப்பை இழப்பாங்க, நித்தியத்தில் இருக்கிற செழிப்பை இழப்பாங்க. அதனால ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லா இன்னைக்கு நான் எல்லா வகையிலையும் ஆண்டருக்கு பிரியமான ஒரு மகனாய் மகளாய் நீதிமானாய் ஆண்டனை அழைத்திருக்கிறார், அதை நான் ரொம்ப கவனமா பாதுகாத்து கொள்ளணும். நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோன் உள்ள கேதுரு போய் வளருவான். ஆண்டவர் சொல்ல, நீ பனையை போல செழித்து மிகவும் உயரமாய் ஸ்ட்ராங்கா நீ செழித்து கேதுரு மரத்தை போல நீ வளருவ, பலமா இருப்ப, யாரும் உன்னை அசைக்க முடியாது, நல்ல பலத்தோடு இருப்ப. எந்த இடத்துல நீங்க சொல்லக்கூடாது, நான் என்னை இந்த இடத்துல அசைச்சிருவாங்களோ, இந்த இடத்துல எனக்கு விரோதமாக காரியம் நடந்துருமோ, சொல்லவே கூடாது. எப்போ நம்ம அறிக்கை முக்கியம், நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் கேதுருவை போல் வளருவான். எஸ்தர் ராஜாத்தி அந்த அரண்மனையில் இருக்கிறாள். எல்லா சிச்சுவேஷனும் ஆப்போசிட்டாக இருக்குது, யூத ஜனங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது, எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்குது. ஆனால் எஸ்தர் 4:14 மொர்தெக்காயினுடைய வாயிலிருந்து விசுவாச வார்த்தைகள் வருகிறது. என்ன சொல்றாப்புல, இன்றைக்கு நீ மௌனமாக இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பும் விடுதலையும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். என் ஆண்டவர் எப்படி எழுப்புவார் எனக்கு தெரியாது, என் ஆண்டவர் எழுப்புவார். இன்னைக்கு எந்த சூழ்நிலையில் நீங்க பார்த்து ஒரு மாதிரி தடுமாடுற தள்ளாடுற சூழ்நிலை சொல்லுங்க, நீதிமான் பனையை போல செழித்து லீபனோன் உள்ள கேதுருவை போல் வளருவான். ஹல்லேலூயா. அவன் வளருவான், நீதிமான் செழிப்படைவான். எல்லா இடத்துலையும் நீதிமான் செழிப்படைவான். அந்த தமிழ் பைபிளில் பார்த்தீங்கன்னா 2வது வசனத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர் என்று கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கண்டினியூஸ். The righteous will flourish like a palm tree. They will grow like a cedar of Lebanon. Planted in the house of the Lord, they will flourish in the courts of our God. It is continuous. கர்த்தருடைய ஆலயத்தில் அவங்க நாட்டப்பட்டு இருக்கிறாங்க, தேவனுடைய பிரகாரங்களில் செழித்து இருக்கிறார்கள். அப்ப கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டு இருக்கணும். ஆண்டவரை அறியாத நாட்கள்ல என்னுடைய பெற்றோர் எனக்கு சொல்லி கொடுத்தபடி நான் நல்லது செய்யணும், கெட்டது செய்யக்கூடாது, பொறாமையில் காரியங்களை செய்யக்கூடாது. அதுதான் ஆண்டவரை அறிவதற்கு முன்பாக நான் தெரிந்து கொண்ட ரைச்சியஸ்னஸ்.
ஆனால் தேவனை அறிந்து கொண்ட பிறகுதான் அதனுடைய முழு அர்த்தத்தை தெரிந்து கொண்ட அந்த கல்வாரி சிலுவையினுடைய அந்த கிருபையை, அந்த இரத்தத்தினால் கழுவப்பட்டு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்த பொழுது, ஆண்டவரை சந்தித்து ஆண்டவர் அந்த ஞானஸ்தானத்தை கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்த பொழுது எப்படி ஒரு நீதிமானாய் வாழுவது, எப்படி உண்மையாக இருக்கணும், இன்னும் எப்படி தேவனுக்கு பிரியமாக இருக்கணும், எப்படி இந்த உலகத்தில் ஆண்டவருக்காய் வாழ முடியும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. இந்த 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 நீதிமான் என்று சொல்லுகிற தலைப்பு எதற்காக? இந்த உலகத்தில் இந்த பாடுகள் மத்தியில், உபத்திரவங்கள் மத்தியில், இந்த விசுவாச பாதையில் என் ஆண்டவருக்காக நான் எப்படி வாழுவது அதை கற்றுக்கொண்டோம். அந்த ஆண்டவருக்குள் வந்த புரிதலை பார்த்தீங்கன்னா சின்ன அளவில் ஆண்டவர் செழிக்க செய்தார், சின்ன ஒரு நன்மையை கொடுத்தார். The moment we got to root in the Christ, we got rooted in Christ, தேவனுக்குள்ளாய் வேர் பற்றுகிற பொழுதுதான் செழிப்பை கொடுக்க ஆரம்பிச்சார். இன்னைக்கு என் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கிற முழு செழிப்பு வரணும். உலக பிரகாரமான ஆசீர்வாதம் சரி, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் சரி, எனக்கு அந்த செழிப்பு வரணும். நான் என்ன பண்ணணும் பாஸ்டர்? நாட்டப்படணும். You have to know where you are planted. இன்னைக்கு என்னுடைய சிந்தனை, என்னுடைய நினைவுகள் எங்க பிளான் பண்ணப்பட்டு இருக்கிற? ஒருவேளை என்னுடைய ஸ்போர்ட்ஸ்லையா, இல்லை உன்னுடைய வேலையிலையா, இல்லை குடும்பத்தின் காரியங்கள் நிறைய அங்கே பிளான் பண்ணப்பட்டிருக்கிறனா? பிளான்டட் இன் த ஹவுஸ் ஆஃப் த லார்ட், தேவனுடைய கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் நிறையா நேரத்தில் அதற்கு வியாக்கியானம் கொடுக்கப்படும். நீ இருக்கிற ஆலயத்தில் நாட்டப்படணும், இருக்கிற ஆலயத்தில் நாட்டப்படணும், நல்லது தான். ஆனால் தேவனுடைய ஆலயத்தில், தேவனுடைய ஊழியத்தில் எங்கே கர்த்தர் உங்களை வைக்கிறாரோ அங்கே நாட்டப்படணும். இப்போ இந்த தேசத்துக்கு நம்ம கடந்து வருகிறோம், நம்ம எல்லாரும் ஒரு ஆலயத்திலேருந்து கடந்து வருகிறோம். வேறொரு ஆலயத்தில் ஞானஸ்தானம் எடுத்திருப்போம், அங்கே இருந்திருப்போம், ஏதோ ஒரு காரியத்தில் வர்றோம். எந்த இடத்துல ஆண்டவங்களை வைக்கிறாரோ நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. ஆசீர்வதிக்கிறது தேவன், ஆலயம், அதாவது ஆலயம் ஆசீர்வதிக்குது. பட் இந்த ஆலயம் தான் ஆசீர்வதிக்குது, அந்த ஆலயம் ஆசீர்வதிக்கிறது ராங் டீச்சிங். தேவன் ஆசீர்வதிக்கிறவர், ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், அவருக்குள்ள நடப்பட்டு இருக்கணும். See where you are planted. வார்த்தையில் நடப்பட்டிருக்கிறோமா, அபிஷேகத்தில் நடப்பட்டிருக்கிறோமா, தேவனுக்கு முன்பாக அதுதான் ரொம்ப முக்கியம். It is not the temple, or it's not the place, it is the presence of God. தேவனுடைய ஆலயம். இன்னைக்கு ஒவ்வொரு தேவ பிள்ளையும் நான் செழிக்கணும், நான் வளரணும். We have to know where we are planted. நம்ம எங்க நாட்டப்பட்டிருக்கிறோம். நீங்க நாட்டப்பட்டிருக்கிற இடம். Even analyze Rehoboth. நான் ரெகோபோத்தில் ஒரு வருஷமா இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன வித்தியாசம் இருக்குது? ஒரு வருஷமா வேதத்தை வாசிக்கிற தாக எனக்குள்ள வந்திருக்கிறான். அனலைஸ் யுவர் செல்ஃப், வேர் யூ ஆர் பிளான்டட். நீங்க நாட்டப்பட்டிருக்கிற இடம் தான் உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய காரியங்களை ஒருமுகப்படுத்தும். அநேகர் பல வருஷங்கள் இல்லாத அந்த ஆவிக்குரிய வைராக்கிய வாஞ்சை தாகத்தை கடந்த நாட்கள் ஆண்டவர் நமக்குள்ள போட்டு கொண்டிருக்கிறார். விசேஷமாக அந்த 40 நாட்கள் ஓசியா 14:6 படி உங்களுடைய கிளைகள் ஓங்கி படரும்னு கொடுத்த வாக்கின்படி இந்த ஊழியத்திலிருந்து இன்னும் அபிஷேக நதி புறப்பட்டு போக போகிறது. அநேகர் இந்த தேசத்திலும் வெளி தேசங்கள் ஆண்டவர் சந்திக்க போறார். ஏற்கனவே ரெகோபோத் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரிஸ் என்ற வார்த்தைக்கு ஏற்றபடி வெளி காரியங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்த கிருபை கொடுத்திருக்கிறார். அதை ஜெபத்தோட சில காரியங்கள் நடக்குது. ஏற்ற நாள் வரும்போது உங்களுக்கு அதனை அறிவிப்ப. கர்த்தருடைய ஆவியான நம்ம மத்தியில் மகிமையாய் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமையை செலுத்துகிற என்ன செய்யணும்? எப்பொழுது நம்ம யோசித்து பார்க்கணும், நிதானித்து பார்க்கணும். whoever hearing me from anywhere, see where you are planted. நீங்க நாட்டப்பட்டிருக்கிற இடத்துல, நீங்க இருக்கிற இடத்துல is a right fellowship. உங்களுக்கு முன்பாக பேசுகிறவர்கள் சரியானபடி முகத்துக்கு முன்பாக அதே பேசுறாங்க, பின்னால் அதே பேசுறாங்களா? it is a right place of fellowship. உங்களுக்கு முன்பாக ஒன்று பேசுறாங்க, உங்களுக்கு பின்பாக ஒன்று பேசுறாங்க. இட் இஸ் நாட் a right fellowship. ரெண்டாவது, நீங்க இருக்கிற இடத்துல விசுவாசம் பலப்படுத்தப்படுகிறதா? ஆர் யூ stirred in faith? ஒவ்வொரு வாரமும் நீங்க ஆலயத்துக்கு வருகிற பொழுது have you been challenged? Is the word speaking to you? Is the word challenging you? Is it a faith stirring fellowship you are having? And are you getting the thirst to get rooted in Christ? நான் தேவனுக்குள் வேர் பற்றி கனி கொடுக்கணும். அதான் ஆண்டவர் நம்மளுக்கு ஏசாயா 37:39 வார்த்தை கொடுத்தா, நான் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்கணும். நிறைய இடத்துல இன்றைக்கு ஆவிக்குரிய திருச்சபைகள்ல கூட just move where you are, just do what you are. My dear beloved church, we are not called just to move, just to live as we are. We have been called to be rooted in Christ. தேவனுக்குள்ள வேர் பற்றும்படியாய் அப்படிப்பட்ட இடத்துல பிளான் பண்ணப்பட்டிருந்தா தான் எல்லா வகையில கர்த்தர் செழிப்பா நடத்துவார். ஹல்லேலூயா. நான் சொன்னபடி செழிப்பு நம்முடைய பொருளாதார செழிப்பு, அது ஒன் ஆஃப் த பிளெஸிங். ஆனால் தேவனுக்காக, தேவன் வைத்திருக்கிற அந்த உன்னத நோக்கத்துக்காக என்னை ஆயத்தப்படுத்தணுமே. ஆண்டவரே,
இன்னும் நான் பலப்படணும் ஆண்டவரே. முதலாவது காரியம் என்ன செய்யணும்? உங்களை சுற்றி நீங்க நிதானித்து பார்க்கணுங்க. தினமும் வீட்டிலையும் சரி, வேலை இடத்துலையும் சரி, நீங்க பேசுற நபர்கள் சரி, உங்கள் வட்டத்தை யூ ஹேவ் டு அனலைஸ் யுவர் சரௌண்டிங். உங்கள் வட்டத்தை நீங்க நிதானித்து பார்க்கணும். நான் எப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறேன்? See yourself. அப்போ உங்களுக்கு தெரியும் நீங்க எங்க பிளான் பண்ணப்பட்டிருக்கிறீங்க. ஏன் எனக்குள்ள இன்னும் அந்த செழிப்பு மகிமையா வர மாட்டேங்குது? இல்ல நான் இன்னும் என்ன பண்ணணும்? சங்கீதம் 1வது அதிகாரம் முதல் 3 வசனம் நம்மளுக்கு நல்லா தெரிந்த பகுதி தான். Book of Psalms chapter 1 verse 1 to 3. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல். இன்னைக்கு யாருடைய ஆலோசனை என்னை சந்திக்கிறது? யார் எனக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க? பெரியப்பா பேசுறாரு, மாமா பேசுறாரு, இல்லை அப்பா பேசுறாங்க, அம்மா பேசுறாங்க, அத்தை பேசுறாங்க. யார் ஆலோசனை கொடுக்குறாங்க? யாருடைய ஆலோசனை நடக்கிறோம்? உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுங்கிற அந்த தேவாதி தேவன் ஆலோசனை கர்த்தரை நம்ம முன்பாக வைக்கும்படியாய் நம்ம சுற்றி இருக்கிற வட்டங்கள் இருக்குதா? இல்ல, you are getting an influence whether from the family or the friends saying that இதை செய் அதை செய். Don't get yourself choked by the counseling from the relations. எல்லா இடத்துல ஆலோசனை எடுத்துக்கொள்ளுங்க, ஆனால் மேல கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்னாரே அந்த ஆலோசனை கர்த்தர். Even if the parents are talking to the children, சொல்லணும், நான் அந்த காரியத்தை நல்லதுன்னு நினைக்கிறேன், நீயும் ஜெபம் பண்ணுமா, நீ என்ன நினைக்கிற, ஏசப்பா உன்னோட என்ன பேசுக. சிறு பிராயத்திலிருந்து பிள்ளைகளை இப்படி வளர்த்து கொண்டு வாங்க. அப்பா அம்மானுக்கு சொல்றேன், அம்மானுக்கு சொல்றேன், ஆனால் நீயும் ஜெபம் பண்ணணும். ஏசப்பா என்ன சொல்லுகிறார்? பைபிளை வாசி, எந்த வசனம் உன்னோட பேசுது? துன்மார்க்கருடைய ஆலோசனை எங்கே இருக்கக்கூடாது. அதற்காக நான் எந்த ஆலோசனை, அதாவது ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குற ஆலோசனை, ஒருவேளை ஏதோ ஒரு வகையில் சில வேளைகளில் நம்ம தவறான வழி நடத்துகிற ஆலோசனை, விலகி இருங்க. உங்களுடைய சிந்தனையை, உங்கள் ஆவிக்குரிய செழிப்பை தடுக்கிற எந்த ஆலோசனை இருந்தாலும் டிபார்ட் yourself. அந்த இடத்துல சில பேரை நம்ம மாற்ற முடியாது. we have to move away. பாவிகளுடைய வழியில் இல்லாமல். இன்னைக்கு உலகத்துல தான் இருக்கிறோம், உலகத்துல தான் வேலை செய்கிறோம், உலகத்தாரோடு தான் இருக்கிறோம். அதனால எல்லாத்தையும் கண்டு காணாம போயிருங்க. ஏன் நிறைய இடத்துல தேவ பிள்ளைகளை கூட சில காரியத்தை கண்டு காணாம போயிருங்க. தவறு. எந்த இடத்துல பாவம் இருக்குதோ, பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். உங்களுக்கு தெரிகிறது பாவம், இது சரியில்லைன்னு தெரிகிறது, மூவே. அப்பதான் ஆவிக்குரிய செழிப்புல வர முடியும். அப்பதான் நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனிலே கேதுருவை போல வளருவான். எனக்கு என்ன ஆண்டவர் என்ன ஹைட்ல உயரம் போகும்படி என்ன வச்சிருக்காரோ அது வரைக்கும் நான் வளரணும். என்னென்ன காரியங்கள் நான் செய்யணும்னு என் ஆண்டவர் முடிவு பண்ணிக்காரோ நான் அதை செய்யணும். நான் பாவிகளுடைய வழியில போய் நின்றுட்டேன், ஏதோ வழியில சோக் ஆயிட்டேன், என்னுடைய செழிப்பு பாதிக்கப்படும். பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அவங்களை குறித்து பேசுறாங்க, இவங்களை குறித்து பேசுறாங்க, இந்த நாயம் பேசுறாங்க. எந்த இடத்துல நான் வளரணும், நான் தேவனுக்குள் வேறு பற்றி கனி கொடுக்கணும், அதை பேசாம மற்ற காரியத்தை பேசுறாங்களோ உங்களை டைவர்ட் பண்றாங்க. உங்க செழிப்பு சோக் ஆகும். யாருடைய அபிஷேகம், ஆவிக்குரிய கனிகள், அந்த ஆவிக்குரிய பலன்கள் சோக் பண்ணப்படுதோ அவர்களுடைய செழிப்பு கம்மியாகும். யாருடைய ஆவிக்குரிய வாழ்ப்பில் செழிப்பு கம்மியானா அது உலக பிரகார ஆசீர்வாதங்களை தொடும். அதான் நான் சொன்ன பாருங்க, ஆண்டருக்குள் வந்த புதியத்தில் ஆண்டு கொஞ்சம் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார். எப்பொழுது தேவனுக்குள் வேர் பற்றும்படியா எங்களை ஒப்பு கொடுத்தோமோ, when we started to get rooted in Christ, அப்ப செழிப்பு ஆண்டு கொடுக்க ஆரம்பிச்சார். இன்னைக்கு ஏதோ இடத்துல ஒருவேளை சங்கீதம் 1 அதிகாரம் 1 வசனத்தில் இருக்கிறபடி உங்களுடைய வட்டத்தை நிதானித்து பாருங்க. உங்களுடைய விசுவாசத்தை பெருக செய்கிற வார்த்தைகள் வருகிறதா? உங்களை கர்த்தருக்குள் வேர் பெற்றுகிற வார்த்தைகள் வருகிறதா? இல்லை ஏதோ இருந்தா போதுன்னு வருதா? ஏதோ இருக்கு, நம்ம அழைக்கப்படல, பெரிய காரியங்கள் செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிற. கரங்களை எழுதி சொல்லுங்க, நான் பெரிய காரியம் செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். I have been called to achieve big things for Christ. யாருடைய இருதயத்தில் அந்த காரியம் வருதோ அவங்க மேலதாங்க அபிஷேகத்தை ஊற்றுவார். அவங்க போய் பேசுகிற பொழுது ஜனங்கள் தொடப்படுவாங்க. அவங்க போய் பேசுகிற பொழுது ஆவியானவர் கிரியை செய்வார். அவர்களை ஆண்டவர் சபைக்கு கொண்டு வருவார். அவர்களை விசுவாசத்தின் பாதையில் நடக்கும்படியே கொள்வார். இரண்டாவது,
சங்கீதம் 1:2, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அருமையான திருச்சபையை உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். உலக பிரகாரமான ஆசீர்வாதமானாலும் சரி, ஆவிக்குரிய ஆசீர்வாதமானாலும் சரி, ஏதோ சில காரியத்திற்காக பல நாள் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். பாஸ்டர், இந்த காரியம் நடக்கணும். நீங்க என்ன செய்யணும்? சங்கீதம் 1:2 வசனத்தின்படி அவருடைய வேதத்தில் நான் பிரியமா இருக்க போறேன், இரவும் பகலும் அதை தியானிக்க போறேன். யோசுவாவுக்கு ஆண்டவர் தான் சொன்னாரு, பலம் கொண்டு திடமனதாயிரு. மோசே உனக்கு கொடுக்கிற நியாய பிரமாணத்தை விட்டு உன்னுடைய கண்கள் விலகாமல் இருப்பதாக. அருமையான திருச்சபையே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை உங்களுக்கு சொல்லுகிற, எந்த இடத்துல நீங்க செழிக்கணுமோ, எந்த இடத்துல நாட்டப்படணுமோ, சங்கீதம் 1:2 வசனத்தின்படி அவருடைய வேதத்துல நான் பிரியமா இருக்கிறேன், இரவும் பகலும் அது தியானமா இருக்கிறேன், கர்த்தர் உங்களை செழிக்க பண்ணிடுவாருங்க. ஹல்லேலூயா. 5 வருஷம் நீங்க கஷ்டப்பட்டு முடியாத காரியத்தை 5 வாரத்துல 5 மாதத்துல செய்ய ஆண்டவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அது எப்படி பாஸ்டர் ஆண்டவரால் முடியும்? 15 வருடத்தில் இந்த தேசத்துல ஆண்டவனை வேலை இடத்துல உயர்த்தின உயர்வு, இதே தேசத்துல என்னோடவே கூட இருந்து எனக்கு முன்பாக ஊரிலிருந்து வந்து அதே ஃபீல்டில் இருந்த நபர்கள் மத்தியில் ஆண்டவர் கம்பேர் பண்ணி மகிமையா உயர்த்தினார். எப்படி உயர்த்தினார்னா, பிறகுதான் நான் அதை உணர்ந்து கொண்டேன். ஆவிக்குரிய அந்த செழிப்புக்காக ஆண்டவரை பார்த்து ஓடணும், தேவனுக்காக ஓடணும், தேவனுக்காக காரியங்களை செய்யணும் ஓடணும். அதை பார்த்தார், அந்த அபிஷேகத்தை ஊற்றினார், ஆண்டவர் வளரச் செய்தார். சரியான இடத்துல நாட்டப்பட்டு இருக்கிறீங்களா? சங்கீதம் 1:3 சொல்லுகிறது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, வாசிங்க, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். This is a very loaded verse. Psalms 1:3, that person is like a tree planted by streams of water, which yields its fruit in season, and whose leaf does not wither. Whatever they do prospers. சங்கீதம் 1 வசனத்தின்படி எங்கெங்க நான் செப்பரேட் ஆகணுமோ, எங்கெங்க விலகி வரணுமோ, எந்த ஃபெல்லோஷிப்போடு இருக்கணுமோ, எங்க நான் காத்துக்கொள்ளணுமோ காத்துக்கொள்றேன். 2வது, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற. அப்படி இருந்துட்டாவே நீங்க நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டவங்க, தன் காலத்தில் தன் கனியை கொடுப்பீங்க. இன்றைக்கு முடிவு செய்யுங்க, நீங்க என் காலத்துல நான் கனி கொடுக்கல ஆண்டவரே, இந்த வசனத்தை வை சொல்லுங்க. இன்னைக்கு நீதிமான் செழிப்பான்னு வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. சங்கீதம் 92:12, 13 படி வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, உங்க பாதத்தில் ஒப்பு கொடுக்கிற. சங்கீதம் 1:1 படி என்னுடைய வட்டத்தை நான் நிதானித்து பார்க்கிறேன் ஆண்டவரே. சங்கீதம் 2 படி உங்க வேதத்துல இரவும் பகலும் நான் தியானமா இருப்பேன் ஆண்டவரே. தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிரா இருக்கிற மரத்தை போல நான் இருக்கிறேன், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கோ. நான் கையிட்டு செய்கிற பிரயாசம் வாய்க்கோ, நான் எடுக்கிற முயற்சி வாய்க்கோ, நான் இந்த கோர்ஸ்ல எடுக்கிற முயற்சி வாய்க்கோ, இந்த வேலையில் எடுக்கிற புதிய முயற்சி வாய்க்கோ. கர்த்தர் எனக்காக ஆசீர்வதிப்பீங்க. அதன் காலத்தில் எனக்கு அந்த காலத்தின் கனியை கொடுக்க போறீங்க ஆண்டவரே. நீங்க சொல்லி ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருங்க. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு எல்லா இடத்துலையும் ஒரு செழிப்பை ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நீங்க வீட்டிலையும் பார்க்கலாம், பிள்ளைகளுடைய வளர்ச்சியில பார்க்கலாம். ஒருவேளை பிள்ளை ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்குது, சரியா படிக்க மாட்டேங்குது, நீங்க இந்த பிள்ளைக்காக ஆண்ட இடத்துல சொல்லி, ஆண்டவரே, என் மகனுக்காக என் மகளுக்காக செபிக்கிறேன். நான் சங்கீதம் 1:2 படி அவங்களுக்காக வேதத்தில் பிரியமாக இருந்து இந்த சங்கீதம் 1:2 பிடித்து கொள்ளுங்க. உலக பிரகாரத்தில் எங்க செழிப்பு இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இங்கே என்ன செழிப்படைன்னு விரும்புறீங்க ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, அந்த காலத்தின் கனியை கொடுக்க எனக்கு உதவி செய்யுங்க. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, நம்ம நடப்படணும், சரியான இடத்துல ஆண்டு நம்மை நாட்டி இருக்கிறார். அந்த காலத்திற்கேற்ற கனியை கொடுக்கும்படியாய் அந்த நதி நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யணும். இன்றைக்கு ஒரு நதியை குறித்து உங்களோடு நான் பேச போறேன். பரிசுத்த ஆவியானவர் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷத்தை வரைக்கும் ஒவ்வொரு அதிகாரத்தையும் ஒவ்வொரு இடத்தையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால எப்படி ஆவியானவர், அந்த ஆவியானவர் கொடுத்த அந்த ஜீவ தண்ணீராம் ஆவியானவர், ஃபோக்கஸ் ஆன் த ரிவர், இந்த நதியின் மேல உங்க கவனம் இருக்கட்டும். கர்த்தருடைய பாதத்தில் வேதத்தில் நான் தியானமாக இருக்கிறேன். இன்னொன்று, இந்த நதி என் வாழ்க்கையில் எல்லா இடத்தையும் நிரப்பணும். ஃபோக்கஸ் ஆன் த ரிவர். ஒருவேளை என் சரீரத்தில் ஒரு பலவீனம், இல்லை நான் எதிர்பார்க்கிற காரியத்தில் ஒரு நன்மை வரணும், என் குடும்பத்தில் சமாதானம் வரணும், நான் எதிர்பார்க்கிற உயர்வுகள் வரணும், கர்த்தர் மேலான காரியங்களை செய்யணும். இந்த நதி
நம்ம வாழ்க்கையில் அதிகமாக பிரவேசிச்சிருச்சுன்னா ஒரு பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. அந்த நதி தாங்க இந்த ஒரு வருஷம் இந்த ஊழியத்தை அதிசயமாக நடத்தி கர்த்தர் அற்புதமாக அடுத்த மாதம் நம்முடைய ஆனிவர்சரி காணும்படியாக கிருபை செய்திருக்கார். அந்த நதி தான் நம்மளுக்கு அநேக இடத்துல ஊழிய வாசல்களை திறந்து கொடுத்திருக்கிற அந்த நதி இன்னும் வருகிற நாட்களில் பெரிய காரியங்களை செய்ய போகிறது. அந்த ஜீவ தண்ணீராம் ஆவியானவர், அந்த ஜீவ தண்ணீராம் அந்த நதியை குறித்து தான் உங்களோட பேசுகிறேன். ரொம்ப கவனமாக இந்த பகுதி என்னோட வாசிங்க. புக் ஆஃப் எசேக்கியேல் சாப்டர் 47 verse 1 and 2. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் பரிசுத்த ஆவியானவர் அந்த நதியை குறித்து எப்படி சொல்லி இருக்கிறாரோ அதே போல வெளிப்படுத்துகிற விசேஷத்திலே சொல்லியிருக்கார். ஒரு விஷயம் என்ன பாருங்க, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஆண்டவர் எப்படி சொல்லியிருக்காரோ அதே போல அப்போ நீங்கள் நினச்சிக்கலாம், ஆதியும் அந்தமுமானவர், ஆல்பாவும் ஒமேகாவுமானவர் எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கார். இப்படி சொல்லியிருக்கிற அந்த நதி என்னை சந்திக்காமல் இருக்க முடியுமா? என்னை சந்திக்கும், இன்னைக்கு சந்திக்கும், என்னை மகிமையாக சந்திக்கும். அவர் என் மேலே வச்சதை நிறைவேற்றுவார்னு அதை அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. புக் ஆஃப் எசேக்கியேல் சாப்டர் 47 verse 1 and 2 எல்லாரும் வாசிக்கலாம். பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கே நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்திற்கு தெற்கே பாய்ந்தது. அவர் என்னை வடக்கு வாசல் வெளியாய் புறப்பட பண்ணி என்னை வெளியிலே கீழ் திசைக்கு எதிரான புறவாசல் மட்டும் சுற்றி நடத்தி கொண்டு போனார். அங்கே தண்ணீர் வலதுபுறத்திலிருந்து பாய்கிறதா இருந்தது. எசேக்கியேலை தேவனுடைய ஆவியானவர் அழைத்து போகிறார். ஆலயத்தின் மத்தியில் அந்த தண்ணீர் பாய்கிற இடத்துல, புறப்பட்டு வருகிற இடத்துல ஆண்டு அழைத்து போகிறார். 8:8-9 வாசிக்கலாம். அதே அதிகாரம் வசனம் 8-9 verse 8 and 9. அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்திர வழியாய் ஓடி கடலில் விழும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடம் யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. அந்த நதியை கொடுக்கிறாரு பாருங்க. ஒருவேளை ஒரு அற்புதத்திற்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் பாஸ்டர், ஒரு அதிசயத்திற்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த 9வது வசனத்தின்படி சம்பவிக்க போவது என்னவென்றால், இந்த நதி போகும் இடங்க சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். அந்த நதியில் ஒரு ஜீவன் உண்டு. இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்கள் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமுள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். அந்த நதி என்ன நிரப்பட்டோ, என் குடும்பத்தை நிரப்பட்டோ, எங்கள் வேலை இடங்களை நிரப்பட்டோ, எங்கள் தொழிலை நிரப்பட்டு இந்த நதியை வச்சு ஜெர்மனின்னு வச்சுக்கங்களேன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தின் வல்லமையை, ஒரு சுகத்தை, ஒரு விடுதலை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். வசனத்தை அப்படித்தான் எடுத்துக்கொள்ளணும் நம்ம. இந்த நதி போகும் இடமெங்கும் யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். வசனம் 12வது வசனம் ரொம்ப முக்கியமானது. வாசிங்க. எசேக்கியேல் 47:12 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 47:12. நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புதுக்கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்த்துக்குமானவைகள். In English, fruit trees of all kinds will grow on both banks of river. Their leaves will not wither, nor will their fruit fail. Every month they will bear fruit, because the water from the sanctuary flows to them. Their fruit will serve for food and their leaves for healing. இன்னைக்கு எந்த இடத்துல சுகம் வேணும், எந்த இடத்துல ஒரு நிறைவு வேணும், எந்த இடத்துல சம்பூர்ணம் அடையணும், எந்த இடத்துல ஒரு மகிழ்ச்சி கடந்து வரணும், அந்த நதி கொடுக்க வல்லது. அவைகள் பாயும். எசேக்கியேல் 47:12 அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த ஆலயத்தின் மத்தியிலிருந்து கடந்து வருகிற நதி என் சரீரத்தில் ஒரு அற்புதம் பண்ணிட்டு ஆண்டவரே, என் மகனுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை பண்ணிட்டு ஆண்டவரே, எங்களுக்கு தேவையான நல்ல வரன் அந்த நதி கொண்டு வரட்டு ஆண்டவரே. என் தொழில் ஒரு பெரிய பிரேக் த்ரூவை கொடுக்கட்டும், என் வேலையில் நதி பெரிய காரியங்களை செய்யட்டும். மாதந்தோறும் அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு மாதமும் புது கனிகளை கொடுக்க ஆண்டவரே. இந்த மாதத்திற்குரிய கனிகளை அந்த நதி எனக்கு கொண்டு வரட்டு ஆண்டவரே. அந்த நதி பரிசுத்த ஆவியானவர். நம்ம ஜெபிக்கிற பொழுது, பரிசுத்த ஆவியானவரே
நீங்க அந்தந்த மாதத்துக்குரிய தேவைகளை சந்திப்பீங்களே, அந்தந்த தேவைக்கேற்ற சகாயத்தை கொடுப்பீங்களே. என்ன நிரப்புங்கப்பா. யோசபாத்துக்கு ஏற்ற வேளையில் உடைய சகாயத்தை கொடுத்தீங்களே, ஆசாவுக்கு ஏற்ற வேளையில் உங்க சகாயத்தை கொடுத்தீங்களே, எனக்கும் சகாயத்தை கொடுங்க ஆண்டவரே. அந்த நதி என்னை சந்திக்கட்டும், அந்த நதி என்னை சந்திக்கட்டும். நம்மளுக்கு இருக்கிற பெரிய கிருபை என்ன தெரியுங்களா? நம்ம இருக்கிற இடத்துல இந்த வசனத்தை வைத்து, ஆண்டவரே அந்த நதி என்னை சந்திக்கட்டும், என்னை சந்திக்கட்டும்னு கேட்க கேட்க மகிமையை ஆண்டவர் செய்வாருங்க. ஃபோக்கஸ் ஆன் த ரிவர். இன்றைக்கு நான் அந்த நதி எனக்குள்ள இன்னும் பெருகும்படியாக வாஞ்சிக்கிறேன். நான் என்ன செய்யணும்? யாரெல்லாம் அந்நிய பாஷையின் அபிஷேகத்தை பெற்றிருக்கு நீங்க சொல்லணும், எனக்குள்ள ஆவியானவர் பெருகட்டும், அந்த நதி பெருகட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். யாரெல்லாம் அபிஷேகத்துக்காய் காத்து இருக்கிறீங்களோ, இந்த வசனத்தை வைத்து இந்த நதி எனக்குள் வருவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நதி எனக்குள்ள எல்லாவற்றையும் அதை சொல்லவே ஆவியானவர்களை நிரப்புவார். நான் சொன்ன பாருங்க, பழைய ஏற்பாட்டில் எசேக்கியேல சொல்லப்பட்ட அந்த காரியம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டு சொல்லி வைத்திருக்கிறார். இது எதற்குன்னா, ஆதியும் அந்தமுமானவர், ஆல்பாவும் ஒகேவமானவர். ஏதோ ஒரு காரியத்தை செய்ய முடியல, எல்லாவற்றையும் உங்களுக்காக என்னால் செய்ய முடியும். வெளிப்படுத்தின 22 வசனம் 1-2 வாசிக்கலாம். The book of Revelation chapter 22 verse 1 and 2. பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்படுவர்களை எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியில் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவை. In English, then the angel showed me the river of the water of life, as clear as crystal, flowing from the throne of God and of the Lamb down to the middle of the great street of the city. On each side of the river stood the tree of life, bearing 12 crops of fruit, yielding its fruit every month, and the leaves of the tree are for the healing of the nations. நேரம் குறைவாக இருக்கிறனால ரொம்ப நேரம் நான் எடுக்கல. எசேக்கியேல் 47வது அதிகாரம், வெளிப்படுத்தின 22வது அதிகாரம், இந்த 2 அதிகாரத்தில் நதியை குறித்து சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த நதி ஹீலிங்கை கொடுக்கும், ஆரோக்கியத்தை கொடுக்கும். அந்த நதி மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். இந்த மாதத்தில் என்ன தேவை, அடுத்த மாதத்தில் என்ன தேவை, அந்த தேவைகள் அந்த நதி சந்திக்கும். I want to experience this verse. அந்த நாட்டப்பட்ட அனுபவம், அந்த ரூட்டட் இன் கிரைஸ்ட் சொன்ன பாருங்க. வசனத்தை நீங்க எடுத்து பிராக்டிஸ் பண்ணணும். நான் ஆவிக்குரிய இதில் வளருகிற வேலைகளில் ஆரம்ப நாட்களில் 2வது வருஷம் ஒரு ஊழியக்காரர் சொல்லுகிறார், நீங்கள் வசனத்தை ஜெபிங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று என்ன ஒரு காரியனாலும் தலையே அடமான வைச்சாலும் செய்யும்படியா we were ready for everything. அப்படி இருந்த காரியத்தையும் செஞ்சிருக்கிற, சக்திக்கு மீறி பலத்துக்கு மீறி கர்த்தருடைய வார்த்தையை பயன்படுத்துறது நிமித்தம், ஆண்டவருக்கு சொன்னது நிமித்தம் நிறைய இதில் கடந்து போயிருக்கிறோம். ஒரு விஷயம், அது சின்ன ஒரு காரியம், ஒரு ஊழியத்துக்காக செய்கிற பொழுது அந்த ஊழியத்திற்கு ஒரு தேவை, அதை சந்திக்கணும். யோவான் 14:14 சொல்லுகிறது, என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் குமாரன் பிதா மகிமைப்படும்படியா நீங்க செய்வீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்கன்னு. வெறும் கவர்ல அந்த வசனத்தை எழுதி அது மேல கை வச்சு நீங்க செய்யுங்க ஆண்டவரே, செய்யுங்க ஆண்டவரே, செய்யுங்க ஆண்டவரேன்னு கேட்டப்போ ஆண்டவர் செஞ்சாருங்க. அந்த காரியங்க தாங்க ஆண்டவருக்குள்ள வேர் பற்றி கனி கொடுக்கும்படியா தேவன் செய்தார். யூ ஹேவ் டு பிராக்டிஸ். இன்னைக்கு கேட்குறீங்க, உங்களுடைய வட்டத்தை நிதானித்து பாருங்க, கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். என் வட்டம் எப்படி இருக்குது? கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் நான் தியானமா இருக்கிறேன்னா, பாஸ்டர் எனக்கு வேலை ரொம்ப கஷ்டம், தின நாள் பைபிள் படிக்க முடியறதில்ல. அருமையான மகனே மகளே, நான் செழிப்பா இருக்கணும். நீதிமான் பனையை போல செழித்து லீபனோன் உள்ள பேதரை போய் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட தேவனுடைய பிரகாரங்கள் செழித்திருப்பார்கள். எப்படி செழிக்க முடியும்? கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கணும். கர்த்தருடைய அதான் பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னத்தில் நாட்டப்படுகிறது. கர்த்தருடைய வேத வசனத்தை வாசிக்கணும். அடுத்தது, இந்த நதி என் வாழ்க்கையில மகிமையா இருக்கும். எனக்கு ஆரோக்கியம் கடந்து வரணும். எசேக்கியேல் 47வது அதிகாரத்தை நோட் பண்ணி கொள்ளுங்க, வெளிப்படுத்தல் 22 நோட் பண்ணி கொள்ளுங்க. 2 இதுலையும் ஒரே வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறது, மாதந்தோறும் புதுக்கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த மாதத்தில் எனக்கு தேவை, ஜூன் மாதத்தில் எனக்கு தேவை, என் பிள்ளைக்கு விசேஷித்த தேவை இருக்குது ஜூலை மாதத்தில், இந்த வருஷம் அக்டோபர் மாதத்தில் ஒரு பெரிய தேவை இருக்கு. இன்னைக்கு வச்சு இந்த வசனத்தை வைத்து செபிங்க, அது எவ்வளவு பெரிய தேவை இருந்தாலும் ஆண்டவர் சந்திப்பாருங்க. அதுதான் செழிக்க செய்கிற அனுபவம். நீதிமான் பனையை போல செழிப்பான். எப்படி செழிப்பான்? வசனத்தை வைத்து தியானித்து பிடித்து ஜெபிக்கிற பொழுது அந்த நதி உங்களை சந்திக்கும்.
ஏன் பரிசுத்தாவியான அந்த நதி உங்களோட பேசி கொண்டிருக்காருன்னா, அந்த நதி ஒவ்வொருடைய குடும்பத்திலும் பாய்ந்து வர விரும்புகிறார், இன்னும் பாய விரும்புகிறார். நான் இல்லைன்னு சொல்லல, அந்த நதியினுடைய அளவு இன்னும் பெருகணும். ஒருவேளை சிலர் கணுக்கால் அளவு அனுபவத்தில் இருக்கலாம், சிலர் முழங்கால் அளவு இருக்கலாம், ஒரு சிலர் இடுப்பு அளவு இருக்கலாம். சபையாய் ரெகபோத்தா நீச்சல் ஆழ அளவு நம்ம போகணும். ஹல்லேலூயா. அந்த நீச்சல் ஆழ அளவு போக போகத்தான் நம்மை கட்டுப்படுத்த முடியாதபடி கர்த்தருடைய ஆவியானவர் செழிப்பை கொடுப்பார், மகிமையான செழிப்பை கொடுப்பார். இன்றைக்கு எசேக்கியேல் 47 மறக்காதீங்க, வெளிப்படுத்தல் 22 மறக்காதீங்க. ஆண்டது கொடுத்திருக்கிறபடி அவைகளின் அந்த வசனம் சொல்லுகிறது, அவைகளின் கனிகள் புசிப்புக்கும், எசேக்கியேல் 47:12, அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்த்துதுக்குமானவைகள். வெளிப்படுத்தல் 22:2 வசனம், அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதுக்கு ஏதுவானவைகள். இன்னைக்கு எந்த தேவை சந்திக்கப்படணும், எந்த இடத்துல ஆரோக்கியம் இருக்கணும், அந்த நதி என் மேலே பாய்ந்து வரட்டும். ஒருவேளை நீங்கள் அபிஷேகத்துக்கு காத்திருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஜஸ்ட் இந்த வசனத்தை வைத்து, இந்த அபிஷேக நதி என்னை நிரப்பட்டோம், என் சரீரத்தில் அற்புதத்தை செய்யட்டும், எங்கள் குடும்பத்தில் இந்த தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே, நான் ஊருக்கு போக முடியல, ஊரில் இந்த இடத்துல இந்த காரியங்களை சந்திக்கணும், இந்த நதி அந்த இடத்துல காரியங்களை செய்யணும். இன்றைக்கு ஜெபம் பாருங்க, என் ஆவியானவர் உங்கள் மத்தியில் நிலை கொண்டிருக்கிறார், பயப்படாதேங்கள். ஆகாய் 2:5 சொன்னபடி இந்த மாதத்தில் நீங்கள் பிரேக் த்ரூ எடுக்க போறீங்க. ஹல்லேலூயா. இங்கிருந்து நீங்க ஜெபிக்க போறீங்க. எனக்கு ஒத்தாசை செய்ய மாட்டேங்கிறாங்க, எனக்கு ஊர்ல ரிலேஷன்ஸ் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க, யார் உங்களுக்கு சகாயம் பண்ணாட்டி பரவாயில்ல, இந்த இடத்துல இருந்து, இந்த தேசத்திலிருந்து நீங்க சின்சியரா ஜெபிக்க ஜெபிக்க உங்களுக்காக நதி உங்க மத்தியில கடந்து போகும். உங்க குடும்பத்தின் மத்தியில் ஆவியான நிலை கொண்டிருப்பார். எதை குறிச்சும் பயப்படாதீங்க. அந்த நதி என்னை சந்திக்கிற நதி, என்னை வாழ வைக்கிற நதி, விடுதலையை கொண்டு வரும். இந்த ஒரு மாதம் ஜெபித்து பாருங்களேன். எத்தனையோ நண்பர்களை எதிர்பார்த்தீங்க, சகாயத்தை எதிர்பார்த்தீங்க, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க சில எனக்கு இவங்கெல்லாம் செய்வாங்கன்னு எதிர்பார்த்தீங்க, யாரும் செய்ய மாட்டேங்கிறாங்க, நம்பினவங்களெல்லாம் கைவிட்டுட்டாங்க. இந்த 5வது மாதம் நீங்க சொல்லுங்க, என் ஆவியானவர் என் மத்தியில் நிலை கொண்டிருக்கார், நான் பயப்பட மாட்டேன், இன்னைக்கு ஜெபிக்க போறேன். மாதந்தோறும் புது கனிகளை கொடுக்கிற அந்த நதி, ஆரோக்கியத்தை கொடுக்கிற அந்த நதி, இந்த நதி சந்திக்கும். ஐயா, எசேக்கியேல் 47 இருக்கிற இந்த நதி சந்திக்கும். வெளிப்படுத்தல் 22 சொன்ன அதே நதி அந்த சந்திக்கும். ஜெபித்து ஜெயம் எடுக்க போறோம். ஹல்லேலூயா. எழுதி வைங்க, எந்த இடத்துல அற்புதம் நடக்கணுமோ நாங்க ஜெபித்து ஜெயம் எடுக்க போறோம். நீங்க செய்யற காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்வாருங்க. ஹல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். நீங்க சொல்லுங்க, நான் செழித்திருப்பேன். தைரியமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, நான் செழித்திருப்பேன். என்னுடைய குடும்பத்தின் காரியத்திலையும், வேலை காரியத்திலையும், பொருளாதாரத்தில், என் ஆவிக்குரிய காரியத்தில் நான் செழித்திருப்பேன். செழிப்பு என்பது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டாலர்ஸ் இல்லை. லூக்கா 16, லூக் சாப்டர் 16, லூக்கா 16வது அதிகாரம். இந்த இடத்துல ஐஸ்வர்யுள்ள மனுஷனை பார்க்கிறோம், லாசருவை பார்க்கிறோம். இதில் லூக்கா 16:19 வாசிக்கிறார். லூக் சாப்டர் 16 verse 19 onwards. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் வெளியேறப்பெற்ற வஸ்திரம் தரித்து அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரன் பேர் கொண்ட ஒரு தரித்திரன் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யன் லாசர் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழ துணிக்கைகளாலே தன் பசி ஆற்ற ஆசையாய் இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்கைகளை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வரன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிற பொழுது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்தில் ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசரையும் கண்டான். பாருங்க, உலகத்தின் ஐஸ்வர்யம், உலகத்தின் ஆடம்பரங்கள், பல தலைமுறைக்கு சொத்து இருக்குது. இருந்து என்ன பண்ண முடியும்? தேசத்தை ஆண்ட இவங்க ரொம்ப பவர்ஃபுல், ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சில பேரெல்லாம் சொன்னாங்க. வரலாறை நம்ம பார்க்குறோம். அந்த தலைவர்கள் எல்லாம் தாங்க காலம் முடியுது, சாக போறேன்னு தெரியாம செத்து போயிட்டாங்க. இவங்களை அசைக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க, சாகிறதே தெரியாம செத்து போயிட்டாங்க. இந்த புல்லை போல, புல்லின் பூவை போல போற வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில ரொம்ப பணம் சேர்த்தணும், ரொம்ப இது பண்ணணும், அப்படி ரொம்ப இது பண்ணாதீங்க. நமக்கு தேவை, பணம் தேவை, எல்லாம் தேவை. ஆனால் நம்முடைய கருத்து, கவனம் எல்லாம் நித்தியத்திற்கு நேராய்
தேவன் விரும்புகிற விருப்பத்திற்கு நேராய் நீதிமான் பனையை போல செழித்து லீபனோன்ல கேதுருவை போல வருவான். எங்க நாட்டப்பட்டிருக்கிறேன்? கர்த்தருடைய ஆலயத்தில் பிரசன்னத்தில் இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கும்படியாக என்னை நான் உருவாக்கி கொள்ளுகிறேனா? இது ஒரு பிராக்டிஸ் ஒரே நாளில் வராது பிரதர் சிஸ்டர், ஒரே நாளில் வராது. பட் யூ ஹேவ் டு பிராக்டிஸ் யுவர் செல்ஃப். சபை எதற்காக? சபை உற்சாகப்படுத்துவதற்காக, உங்களை பலப்படுத்துவதற்காக. இந்த வசனத்தின்படி நம்ம வாழ்ந்தால், இந்த வசனத்தின்படி கட்டப்பட்டால், இந்த வசனத்தை பிடித்து ஜெபித்தால் ஜெயம் கிடைக்கும் என்று பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும்படியாக தான் சபையில் ஆவியானவர் பேசுகிறார். எசேக்கியேல் 47 இந்த நதியை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். வெளிப்படுத்தல் 22 பேசுகிறார். யாருக்கெல்லாம் தாகமாக தான் ஆண்டவர் சொன்னார், இந்த பூமியில் இருக்கிற பொழுது தாகம் உள்ளவன் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். யாருக்கு தாகம் இருக்குதோ, யாருக்கு வாஞ்சை இருக்குதோ, சவுலனுடைய இருதயத்தில் அந்த தாக வாஞ்சை அதிகமா இருந்தது. ஒரே ஒரு காரியம், இயேசு மெய்தேவன் மட்டும்தான் தெரியல. அதை மட்டும் ஆண்டவர் வெளிப்படுத்தினார் பாருங்க. அவன் மேல் அபிஷேகத்தை ஊற்ற பெரிய காரியங்கள் நடந்து. இன்னைக்கு சொல்லுங்க, என்ன அந்த நதி சந்திக்கணும். ஹல்லேலூயா. எசேக்கியேல் 47 இருக்கிற நதி, வெளிப்படுத்தின 22 சொல்லப்படுகிற நதி, அந்த பரிசுத்த ஆவியானவர் என்னை சந்திக்கணும், இன்னும் மகிமையை என்னை மாற்றணும். இதை நீங்க கருத்தா சொல்லி ஜெபிக்கிற பொழுது அவன் செய்வதெல்லாம் வாய்க்குங்கிற வசனத்தின்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். புலம்பல் 3வது அதிகாரம் வசனம் 37-38. Book of Lamentation chapter 3 verse 37-38. ஆண்டவர் கட்டளையிடாதிருக்க காரியம் சம்பவிக்கும் என்று சொல்லுகிறவன் யார்? உன்னதமானவருடைய வாயிலிருந்து தீமையும் நன்மையும் புறப்படுகிறது இல்லையோ? ஆண்டவர் கட்டளையிடாம, without God releasing the order, எப்படி காரியங்கள் நடக்கும்? ஆண்டுடைய வாயிலிருந்து வார்த்தை புறப்படுகிறது. வெளிச்சம் உண்டாக கடவது, செங்கடல் பிளக்க கடவது. ஆண்டு வாயிலிருந்து வார்த்தை புறப்படுகிறது. எரிகோக்கு 7 நாள் ஜெபிக்க சொன்னார். ஜெபித்தவரும் எரிகோ இடிக்கப்படணும் ஆண்டு உத்தரவு கொடுத்திருப்பார். இன்னைக்கு எனக்கு இந்த காரியம் தடை மாறணும், இந்த பிரச்சனை மாறணும், ஆண்டு உத்தரவு கொடுப்பார். நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். முதல் காரியம், சங்கீதம் 1-3 வடி எல்லா இடத்துலையும் இன்னும் எக்யூப் பண்ணிக்கிறேன்னா, சில இடத்துல நம்மளை இன்னும் கொஞ்சம் எக்யூப் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். நான் சொல்லுகிற பொழுது நீங்கள் நினச்சிக்க கூடாது, ஐயோ நான் இதில் டெஃபிஷியண்ட்டாக இருக்கேன்னு, இது முடியலையே. இல்லை, we have to improve ourselves. நாளுக்கு நாள் பலனடையணும். ரெகபோத் ஒரு வருடத்தை முடித்து அடுத்த வருடத்துக்குள்ள போக போகிறோம். உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணி பார்க்கணும். நான் ரெகபோத்துக்குள்ளே வந்த பிறகு என்னுடைய அபிஷேகத்தின் வல்லமை எப்படி இருக்குது, என் வேதத்தின் வசனத்தின் வெளிச்சம் எப்படி இருக்குது, வேர் ஐ am மூவிங், how much I am rooted, எவ்வளவு தேவனுக்காய் வாழுங்கிற அந்த வைராக்கியம் எனக்குள்ள வந்திருக்கிறது. ஆண்டவர் அந்த கிருபையை கொடுப்பார். புலம்பல் 3வது அதிகாரம் சொல்றபடி அவர் கட்டளையாக இருக்க காரியம் சம்பவிக்குமா இருக்காது. ஆண்டு சொன்னா தான் நடக்கும். இன்னைக்கு நான் செய்வதெல்லாம் வாய்க்கணும். ஒரே ஒரு வசனத்தை எங்களோடு சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். எந்த இடத்துல பல நாட்களாய் இந்த காரியம் நடக்கல, எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டு பாஸ், இந்த அப்ரூவல் ரொம்ப டிலே ஆகுது. ஐ வாண்ட் டு கிவ் யூ a challenge. இன்றைக்கு ஆண்டவரே நீதிமான் செழிப்பின்னு வாக்கு கொடுத்துருக்கிறீங்க. சங்கீதம் 1 வசனம் 1-3 படி என்ன நான் இன்னும் எக்யூப் பண்றேன் ஆண்டவரே. எசேக்கியேல் 47 வெளிப்படுத்தின 22 அந்த நதிக்காக நான் கதற போறேன்ப்பா. I'm going to cry on for the rivers of living water to fill me abundantly. கதவை சாத்திட்டு அந்த நதி என்ன நிரப்பட்டும், அந்த நதி என்ன நிரப்பட்டும், அந்த பொங்கி வருகிற நதி என்ன நிரப்பட்டும். அபிஷேகத்தில் நிறைந்து ஜெபிக்கிறவங்க அபிஷேகத்தில் இருந்து ஆவியானவரை நிரப்பு ஜெபிப்பதங்க. எப்பேற்பட்ட எரிகோ வந்தாலும் உடைக்கப்பட்டுங்க. ஹல்லேலூயா. டுடே ஐ அம் டெல்லிங், என் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கார், என் ஆவியானவர் உங்கள் மத்தியில் நிலை கொண்டிருக்கார். பயப்படாதீங்க. எதை குறித்து பயப்படாதீங்க. என்ன கடன் பிரச்சனை, என்ன ட்ரீட்மெண்ட், என்ன காரியம், எதில் ஜெயம் எடுக்கணும், எதை குறித்து பயப்படாதீங்க. நீங்க என்னோடு இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஒரே ஒரு வசனம், பிரசங்கி 9வது அதிகாரம் 11வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. புக் ஆஃப் எக்லீசியஸ் சாப்டர் 9 verse 11. அதில் கொடுத்திருக்கிறபடி கர்த்தர் தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கிற பொழுது அந்த நதியை உங்களை சந்திக்கணுங்க பொழுது எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்காக செய்து கொடுப்பார். பிரசங்கி 9:11. நாம் திரும்பி கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதுக்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியம் போதாது, பிழைப்புக்கு ஞானமுள்ளவர்களின் ஞானம் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதுக்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதுக்கு வித்துவான்கள் அறிவும் போதாது. அவர்களுக்கு எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். ஏன் ஆண்டவரே, எவ்வளவோ நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிற இதுல சமயம் தேவ செயல் நேரிடலையே. ஆனா உங்க வசனம் சொல்லுகிறது, அந்த நதி புறப்பட்டு போகிற எல்லா இடத்திலும் நதியோரமாய் அதன் இக்கரையில மக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். எசேக்கியேல் 47:12. அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை, அவைகளுக்கு பாயும் தண்ணீர்
பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புதுக்கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகள் கனிகள் புசிப்புக்கும் அவைகள் இலைகள் அவிழ்த்துதுக்குமானவைகள். ஆண்டவரே, இந்த சுகம், இந்த பலன் எனக்குள்ள கடந்து வரட்டும். அந்த நதி என்னை சந்திக்கட்டும். என்னை சுகப்படுத்துகிற, என்னை பலப்படுத்துகிற, என்னை உருவாக்குகிற நதி என்னை சந்திக்கட்டும். ஆண்டவரே, நீங்க கட்டளையிட்டால், வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் கட்டளையிட இருக்க காரியம் சம்பவிக்கும் என்று சொல்லுகிறவன் யார்? உன்னதமானுடைய வாயிலிருந்து தீமையும் நன்மையும் புறப்படுகிறது அல்லவோ. ஆண்டவரே, புலம்பல் 3:38 படி உங்க வாயிலிருந்து அற்புதத்தின் வல்லமை புறப்படணும். நீங்க ஆகட்டும்னு சொல்லணும். அந்த 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 கானானிய ஸ்திரீ ஆண்டவரிடத்துல வந்து அவ்வளவு தூரம் கெஞ்சுகிறாள். ஆண்டவர் கடைசி வரைக்கும் பார்க்கிறார். தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்தில், ஆண்டவரே, நாய்கள் பிள்ளைகள் திங்கிற அந்த துணிக்கையிலிருந்து விழுகிறதை நாய்க்குட்டிகள் தின்னுமேன்னு சொன்ன உடனே உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்க கடவுது, அவள் சுகமடைவாள் சொன்னார். இன்னைக்கு அற்புதம் உங்களுக்காக வெயிட்டிங்க. உங்க அதிசயம் உங்களுக்காக வெயிட்டிங். அதை பிடித்து நீங்க தேவ சமூகத்திலிருந்து எடுத்துக்கொள்றதான் தாமதம். The miracle is ready. உங்களுடைய பிரேக் த்ரூ ரெடியா இருக்குது. ஆண்டவர் ஆசீர்வாதமா வைத்து இருக்கிறார். ஒரே ஒரு காரியம், சங்கீதம் 1:1 வசனம் 1-3 படி, எந்த இடத்துல இன்னும் நான் பலப்படுத்திக் கொள்ளணும், அந்த நதிக்காக எவ்வளவு கதறணும். புலம்பல் 3:38 படி அவர் வாயிலிருந்து அற்புதம். நீங்க சொல்லணும், உன்னதமானுடைய வாயிலிருந்து தீமையும் நன்மையும் புறப்படுகிறது இல்லையோ, எனக்கு ஏன் இன்னும் புறப்படல? அந்த நதி என்ன சந்திக்கட்டும், எனக்கு புறப்படணும் சொல்லுகிற பொழுது உங்களுக்கு தேவ சமயமோ, அந்த தேவ செயலோ, சமயத்தையோ வாய்க்கும்படியா என் ஆண்டவர் உதவி செய்வாருங்க. ஹல்லேலூயா. அவர் கொடுக்கிற கிருபை உங்களுக்காக எல்லாம் ஆயத்தமா இருக்கு. நீதிமொழிகள் 21:30-31 படி நிறைய பேர் சொல்றாங்க, உங்களுக்கு இது நடக்காது, எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டீங்க, உங்க கெப்பாசிட்டிக்கு முடியாது, உங்க வசதிக்கு முடியுமா, உங்க ஸ்டேட்டஸ்க்கு முடியுமா, உங்க காரியத்துக்கு முடியுமா, எல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை. என்னோட எல்லாம் வாசிங்க அதை. நீதிமொழிகள் 21:30-31. கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். மை டியர் சர்ச், ஐ எம் கிவிங் யூ a challenge. எந்த காரியத்தில் இவ்வளவு நாட்கள் காத்திருந்தீங்களோ, ஆண்டவர் உங்களுக்காக பிரேக் த்ரூ ரெடியாக வச்சிருக்கார். 40 நாட்கள் நம்ம கண்ணீரோடு ஜெபித்து தேவ சமூகத்தில் அபிஷேகத்தோடு ஜெபித்த காரியத்துக்கு பிரேக் த்ரூ கடந்து வர ஆயத்தமாக இருக்குது. பெற்றுக்கொள்ளுகிற சீசனுக்குள்ள நம்ம வந்துட்டோம். நெகட்டிவ் வார்த்தைகள் வரலாம், சில காரியங்களோட நீங்க சொல்லணும். கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீங்க சொல்லி சொல்லி உங்க வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருப்பாண்டவரை, நான் நீர்க்கால் ஓடமா நடப்பட்டு இருக்கிற அதன் காலத்துல கனியை கொடுக்க போறேன். இந்த மே மாதத்துக்குரிய கனியை நான் கொடுக்க போறேன், ஜூன் மாதத்துக்குரிய கனியை கொடுக்க போறேன். இந்த வருஷத்துல நாங்க கனியை கொடுக்க போறோம். எங்க ஆலயத்துல கர்த்தர் வைத்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதம் ஒவ்வொரு மகனுக்குள்ள கடந்து வரும்படியா ஜெபிக்கிற. கடந்த நாட்கள் நான் ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டேன். யாருக்குள்ள ஆசீர்வாதங்கள் புறப்பட்டு வரணுமோ அதை பெயர் சொல்லி அழைக்க ஆரம்பிச்சுட்டு, நீங்களும் என்னோடு இணைந்து, ஆண்டவரே நீங்க நடத்துறதுக்கு ஸ்தோத்திரம், ஜெயமோ கர்த்தரால் வரும். யாரோ என்னமோ நெகட்டிவா சொல்றாங்க, அதை எல்லாம் மாத்தி வச்சுட்டு, கர்த்தருக்கு விரோதமான ஞானம் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இது நீங்க சொல்லிக்கொண்டே இருங்க. உடைக்கப்பட வேண்டிய இடத்துல கர்த்தர் தடைகளை உடைத்து போட. ஆமென், ஹல்லேலூயா. தேவ கிருபை உங்களை நேரப்பட்டு நம்ம அப்படியே எழுந்திருந்து தேவ சமூகத்துல, ஆண்டவரே ஒரு விசை என்னுடைய வட்டத்தை நான் நிதானித்து பார்க்கிறேன். ஆண்டவரே, லெட் மீ அனலைஸ் மை சரௌண்டிங். எந்தெந்த இடத்துல உங்க விசுவாசத்தை பலவீனப்படுத்தும்படியா ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தை, your fellowship must be a faith steering fellowship. உங்களோட பேசுகிற பொழுது உங்களுக்கு இன்னும் தேவன் மேல ஏக்கம் வரணும், தேவ ராஜ்யத்தின் மேல ஒரு வாஞ்சை வரணும். அந்த faith steering இருக்குதா? நாளுக்கு நாள் the thirst to be rooted in Christ அதிகரிக்கணும். தேவனுக்காக ஏதாவது செய்யணும், என்னால் முடிந்ததை நான் செய்யணும். தேசத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார், கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்தை நான் நிறைவேற்றணும். வேலையில் சரி, ஊழியத்தில் சரி, எந்தெந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்யணுமோ திட்டத்தை நிறைவேற்றணும். யோசிங்க, எந்த இடத்துல உங்களை அனலைஸ் பண்ணணுமோ அனலைஸ் பண்ணுங்க, எந்த இடத்துல உங்களை நிதானிக்கணுமோ நிதானிங்க. ஃபோக்கஸ் ஆன் த ரிவர். எசேக்கியேல் 47 மறந்துடாதீங்க, வெளிப்படுத்தல் 22 மறந்துடாதீங்க. அந்த நதி உங்களை சந்திக்கணும். எப்பேற்பட்ட தடை, எப்பேற்பட்ட தேவை, எந்த காரியமா இருந்தாலும் ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்க வல்லவருங்க. The breakthrough is ready. நீ எதிர்பார்க்கிற அற்புதம் ரெடியா இருக்கு.
அந்த நதி உங்களை சந்திக்கும்படியா கேளுங்க. அந்த நதி உங்களை, அந்த நதி போகும் இடமெல்லாம் ஆரோக்கியம், போகும் இடமெல்லாம் ஆரோக்கியம். சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்கள் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடம் எங்குமுள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். ஹல்லேலூயா. உடைந்த உறவுகள் கட்டப்படும், உடைந்த குடும்பங்கள் கட்டப்படும். எந்த இடத்துல ரிலேஷன்ஷிப்ல பாதிப்பு இருக்குதோ, இந்த நதி கடந்து போகிற பொழுது ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். குடும்பங்கள் மத்தியில் சமாதானம் கடந்து வரும். அற்புதங்கள் அற்புதங்கள் நடக்குது. பிரேக் த்ரூ இஸ் ரெடி. நீங்கள் எதிர்பார்க்கிற அற்புதம், நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மை உங்களுக்காக ஆயத்தமா இருக்கிறது. அந்த நதி எங்களை சந்திக்க ஆண்டவரே, அந்த நதி எங்களை சந்திக்க. ஃபோக்கஸ் ஆன் தி ரிவர், ஃபோக்கஸ் ஆன் தி ரிவர். ஹல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். வாட் எவர் தே டு இட் ப்ராஸ்பர்ஸ். நீங்க செய்வதெல்லாம் வாய்க்குங்க. இன்றிலிருந்து ஜெபத்தோடு ஒவ்வொரு காரியத்துக்காக நம்மளை அர்ப்பணிக்க போறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறார். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். உங்களுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி. தேவாவியானவர், தேவாவியானவர் எங்களை பலப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம், பலப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். பலத்தின் மேல் பலனடைய செய்வதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பலன் எங்களை நிரப்புவதற்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்களை நிரப்புவதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு என்று வைத்திருக்கிற அற்புதங்கள் அதிசயங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியா கர்த்தருடைய ஆவியானவர்களை நடத்துவதற்காய் நன்றி. கோடி 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கோடி ஸ்தோத்திரம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்களே அப்பா. சமூகத்தில் ஸ்தோத்திரித்து உயர்த்தி 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 ரிபா ஹரா லபா ஹரா மரா லஹர ஷரா ரிகா பரா ஹரா லகா ரபா ரபோ. இயேசுவே, 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 இயேசுவே. உங்களுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி. கர்த்தாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம், உங்களுக்கு ஸ்தோத்திரம். உங்க விடுதலை, உங்க விடுதலை, உங்க விடுதலை. எங்களை நிரப்பட்டு, எங்களை நிரப்பட்டு அந்த நாளின் வார்த்தையின்படி ஆண்டவரே பனையை போல செழித்து லீபனோனில் கேதுரு போய் வளரும்படியா எங்களை பலப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். அந்த நதி எங்களை சந்திப்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவர், நாங்கள் ஒவ்வொருவர் இன்னும் எங்களை நிதானித்து 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 நாங்கள் நாட்டப்படும்படியா எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க, அனுக்கிரகம் பண்ணுங்க. தேவ அனுக்கிரகம் இறங்குவதாக, தேவ அனுக்கிரகம் இறங்குவதாக, தேவ பலன் இறங்குவதாக. ஒவ்வொருவருக்குள்ள அந்த தேவ பலன் இறங்குவதாக. கர்த்தருடைய விடுதலை இறங்குவதாக, கர்த்தருடைய விடுதலை இறங்குவதாக. கர்த்தருடைய விடுதலை, கர்த்தருடைய விடுதலை, கர்த்தருடைய விடுதலை. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால அற்புதங்கள் அடையாளங்கள் உருவாவதாக. இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். விடுதலையின் தேவன் எங்களோடு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். அற்புதத்தின் வல்லமை, அற்புதத்தின் வல்லமை, அற்புதத்தின் வல்லமை எங்களை நடத்துவதற்காய் நன்றி. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன். நீ எங்களோடு இருப்பதனால் ஆண்டவரே, எங்களோடு வருவதனால் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். உமக்கு நன்றி. அந்த பாடல் ஒரு கவியை பாடி அப்பா சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போறோம். தேங்க் யூ ஜீசஸ். நல்ல சந்தோஷமா கரங்களை தட்டி. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அனுதினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. எல்லாரும் இணைந்து அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். சொல்லுங்க. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம். என் ஏக்கமெல்லாம்
என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார். சந்தோஷம் நான் என் ஏக்கமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார். சந்தோஷம் மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ். கரங்களை தட்டி அப்பாவை உயர்த்தி ஓ க்ளோரி 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 க்ளோரி. அவர் உங்களோடு வருவார், என் ஆவியானவர் உங்கள் மத்தியில் நிலை கொண்டிருப்பார். பயப்படாதீங்கள் சொன்ன ஆகாய் 2:5 வசனத்தின்படி அவர் உங்களோடு கூட வருவார். அவர் உங்களோடு இருந்து செய்கிற காரியம் அது பயங்கரமாயிருக்கும். 5வது மாதம் என் ஆண்டவர் செய்கிற காரியம் அது பயங்கரமாயிருக்கும். இந்த நாளின் வார்த்தையின்படி அப்பா சமூகத்தங்களை ஒப்பு கொடுத்து இந்த நதிக்காக வாஞ்சிக்கிற பொழுது எல்லா இடத்துல மகிமையான காரியங்கள் நடக்கும். பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே, நல்ல ஆராதனைக்காய் நன்றி செலுத்துகிறோம். திருப்பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆன்லைனில் எங்களோடு கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். God bless you. God bless you.